வெண்மை புரட்சி அப்படின்னு என்னன்னா பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சியினுடைய பெயர் தான் வெண்மை புரட்சி. இதோட வெண்மை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன் அல்லது வி குரியன் ஆவார். அடுத்து ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட முதல் வங்கி எது அப்படின்னா இந்துஸ்தான் வங்கி. அடுத்து பிஹெச் வேல்யூ ஆஃப் லெமன், எலுமிச்சை சாருடைய பிஹெச் மதிப்பு 2.2 இருந்து 2.4 வரையும். அடுத்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா மத்திய வேளாண்மை அமைச்சகம். இந்த எம்எஸ்பி சம்பந்தமாக கூட டிஎன்பிஎஸ்சி குரூப்போட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், ஐக்கிய நாடுகளின் சிறுவர்கள் அந்த அவசர குழந்தைகள் அந்த அவசர நிதியம் என்று சொல்லக்கூடிய அந்த யுனிசெஃப் உடைய தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க். அடுத்த சரத்து 21A எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி. இது 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னா ஸ்டாக்ஹோம். ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் எது? ஸ்டாக்ஹோம். அடுத்து எதுக்கு கொடுக்கல இருக்கக்கூடிய அமிலம் என்னது அமிலம் பார்த்தா பார்மிக் அமிலம். நெஃப்டோடைய விரிவாக்கம் என்னன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் நெஃப்ட். அடுத்து வைட்டமின் சி குறைபாட்டால் உருவாக்கக்கூடிய நோய் ஸ்கர்வி. ஸ்கர்விங்கிறது என்னன்னா பல் ஈறுகளில் ரத்தம் அடையக்கூடிய நோய் ஸ்கர்வி வைட்டமின் சி குறைபாட்டால் உருவாகிறது. நெல்லிக்காய் சாப்பிடும் போதும் இந்த வைட்டமின் சி குறைபாடு சரி செய்ய முடியும். வைட்டமின் சி உடைய வேதிப்பெயர் அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து சாம்பார் ஏரி உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஏரியான சாம்பார் ஏரி அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான். ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1935. அடுத்து புளுடூத்தை கண்டறிந்தவர் யார்? ஜாப் கார்சன். எஸ்எம்டிபியோட விரிவாக்கம் என்னது அப்படின்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் புரோட்டோகால். ஜூமா மசூதி அமைந்துள்ள இடம் டெல்லி. அடுத்து 15வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா என்.கே. சிங். அடுத்து டிமானிஸ்டேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்யப்பட்ட நாள் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8. இந்த பண மதிப்பிழப்பு நடக்கும்போது ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக இருந்தவர் உர்ஜித் படேல். இப்ப யாரு கவர்னர் இருக்கா? சக்திகாந்த தாஸ். நீட்டான கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சாட்விக். அடுத்து முதல் புள்ளி பாதுகாப்பு திட்டம் ஃபர்ஸ்ட் டயர் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா 1973 கொண்டு வந்தாங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கிறதுல கொண்டு வந்தாங்க.